நிறைய பேத்துக்கு ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக ப்ளஸ் போட்ட மாதிரி வர்றதே கிடையாது. அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிங் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கணும். கட்டிங் வந்து சரி கட்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமேல பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே வந்து நீங்கள் இதே போல் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து கீழேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே மேலே வரையும் கரெக்டாக இது மாதிரி வந்து ஒன்று போல் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வந்து வராது. இதை பார்க்கும்போது கையோட வந்து இதுக்கான கை வந்து நம்ம வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கையோட இதுவுமே வந்து சரியா இருக்கா இல்லை இதுல ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கோட ஃப்ரண்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து ஒரு நூல் வந்து அதிகமாக இருக்குது. அதை மட்டும் நம்ம இப்போ வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து அதை கவனிக்காமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம செக் பண்ணிடுறோம். இது வராமல் எப்படி வந்து பண்ணுறது பார்க்குறது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். கை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ பேக் பார்ட்டு நமக்கு அதிகமாக வருது அப்படின்னா, இதை விட வந்து ஃப்ரண்ட்டோட பேக் அதிகமாக வருதுன்னா அதை நீங்கள் லைட்டாக அப்படியே வந்து குறைஞ்சி விட்டுருங்க. எவ்வளோ உங்களுக்கு அதிகமாக வருதோ இப்படி சென்டர் பார்த்துட்டு எவ்வளோ அதிகமாக வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக குறைஞ்சி விட்டிருங்க. இல்லை ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 டாட் போட்டிருக்கிற இடத்துல 4ஆவதாக இந்த இடத்துல இன்னொரு டாட் போட்டுக்கோங்க. பட்டியில் பிடிச்சோம் அப்படிங்கிறப்ப முன்பகுதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது சின்னதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால 4ஆவதாக ஒரு டாட் போட்டு பாருங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து சரியா வரல அப்படின்னா நீங்க 3 இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிடிக்கலாம். ஒண்ணு இந்த இடத்துல லைட்டா வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாட் வந்து போடுங்க. அடுத்தது வந்து கீழே பட்டியல கொஞ்சம் பிடிங்க. ரொம்ப அதிகமா வர்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.